ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மினி வ்ளாகில் நம்ம இஃப்தாருக்கு என்ன பண்ணியிருந்தோம், யாரை இன்வைட் பண்ணியிருந்தோங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இஃப்தாருக்கு என்னோடய டேடோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் நோம்பு திறக்கிறதுக்காக. அதுக்காக நான் என்ன செய்யலாம், எதை எப்போ செய்யலாம்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு மைண்ட்லேயே ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுட்டேன். இல்லைனா அந்த டைம் நமக்கு வந்து டைம் இல்லாமல் மிஸ்ஸி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டே இதை எப்போ பண்ணணும்னு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கல்லாக வைக்கிறது, ரோஸ் மில்க் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே பண்ணி முடிச்சுட்டு, அந்த மாதிரி இந்த முர்த்தபாவையும் வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆனோடனே இந்த மாதிரி ஷீட்டில் மடித்து வச்சுட்டு அந்த டயத்தில் நம்ம லாஸ்ட்டாக ரெடி பண்ணி குக் பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நோம்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த உளுந்து வடைக்கும் மசால் வடைக்கும் உள்ள மாவை நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே வந்து மார்னிங்கே நான் வந்து ஊற வச்சுட்டேன். அது எல்லாமே கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் மாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சுட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு மசால் வடையை சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உளுந்து வடை சுட்டேன். இது நமக்கு கஞ்சிக்கு வந்து மசால் வடை உளுந்து வடை இருந்தால் தான் அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதனால் இது ரெண்டுமே எண்ணெய் ஐட்டமில் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கஞ்சி எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசியாக நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு 1/2 hour இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முர்த்தபாவை வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து வச்சிட்டோன்னா அந்த டயத்தில் அழகாக எக்கில் டிப் பண்ணி நம்ம வந்து அழகாக சுட்டு எடுத்துடலாம். அதை தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஷீட் நீங்கள் இருக்கிற இடத்துல கிடைச்சாலும் வாங்கி இந்த மாதிரி முர்த்தபா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் டைமில் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வைக்கிறது, டேபிள் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம அந்த டேபிள் எல்லாத்தையும் வச்சுட்டு அதை பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல, அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வேலை ஃபுல்லாக செய்கிறப்ப நமக்கு வந்து டைம் ஆகுதே, டைம் பத்துமா பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு ஹெக்டிக்காக வேலை போயிட்டு இருந்தாலும் கடைசியாக அது எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல, அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி இங்கே நம்ம தனியாக வேலை பார்க்குறப்ப நம்ம ஹஸ்பண்டும் நம்ம டேடும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறப்ப அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கும். அவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணதுனால தான் என்னட்டையும் வேலையை டயத்துக்கு முடிக்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி சின்ன வேலையோ பெரிய வேலையோ நமக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறப்ப நமக்குமே ரிலீஃபாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த டே எனக்கு போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். See you all. Until then, bye from Khalidia Vlogs. Bye.